கோர்ட் ஆர்டர் படி என்டிஏ இன்னைக்கு அஃபீஷியலாக ரிவைஸ்டு நீட் ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு அண்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யுதுன்னா, ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு 100 ரேங்கில் 10 பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க எந்த பொசிஷன் இருக்காங்கன்னா, ஒரு கேண்டிடேட் 38வது ரேங்கில் இருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில் 38வது ரேங்க்கு, 41வது ரேங்க் ஒரு ஆள், 42 ஒரு ஸ்டூடெண்ட்டு, 51 ஒரு ஸ்டூடெண்ட்டு, 58 ஒரு ஸ்டூடெண்ட்டு, 69 ஒரு ஸ்டூடெண்ட்டு, 100வது ரேங்கில் ஒரு ஸ்டூடெண்ட், இப்படி இருக்காங்க. இந்த 10 பேர் முதல் 100 ரேங்கில் ஆல் இண்டியா லெவலில் இருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதே பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபை மார்க் அது டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ முந்தி எப்படி இருந்துச்சு 164 இருந்தது. இப்போ குவாலிஃபை மார்க் 162. அப்போ 2 மார்க்கு டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இது ஜென்ரலுக்கு. இதே மாதிரி ஓபிசி பார்த்தீங்கன்னா அங்கே 2 மார்க் குறைஞ்சி போச்சு. 127 இப்போ டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது